ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி உங்களுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட்டில் இந்த ரீடிங்க்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு ரெசனேட் ஆகுதா அப்படிங்கிறதையும் எனக்கு டைப் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் நம்மளோட மணி ஒர்க் ஷாப் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு. உங்கள் லைஃப்லேயும் ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்பணும். அதுவும் இந்த 888 போர்ட்டல் ஓப்பன் அப் ஆகியிருக்க இந்த நேரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சேஞ்சுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், மணி அட்ராக்ட் பண்ண தயாராகுங்க. இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் பார்க்குறவங்க வந்து இந்த சேனலில் பார்க்குறவங்க வந்து கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க. ஒரு சப்போர்ட்டோடு நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க. அது எதுவாக இருந்தாலும் ஓகே, அது எந்த இஷ்யூவாக இருந்தாலும் ஓகே. உங்களுடைய கரியர்லேருந்து இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக எதுலாம் இருக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூலேருந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகுறீங்க. பட் ஒரு டிவைன் சப்போர்ட்டோடு அதுவும் நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க. இப்போ பார்க்குறவங்க, இந்த ரீடிங்கை பார்க்குறவங்களுக்கு இந்த நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அனீசியாக, எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக ஃபீல் பண்ணணும், ஓகேவா? ஏன்னா நீங்கள் யாருக்கிட்டேயும் கமிட்மெண்ட் கொடுத்துறாதீங்க. இந்த லோனுக்கோ இல்லை பணம் சம்மந்தப்பட்டதுக்கு எந்த ஜாமீன் கையெழுத்து அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வந்து யாருக்கும் போடாதீங்க. போடக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். அது போக உங்கள் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ, அதுதான் மெயினாக எனக்கு தெரியுது. ட்ரஸ்ட் இஷ்யூன்னா நீங்கள் யாரையும் நம்பாமல் இருக்கிறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி உங்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். அந்த பார்ட்னர்ஷிப் வந்து உங்கள் லைஃப்லேயும் இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்குற ஜாப்லேயோ உங்கள் கரியரில் அந்த மாதிரி யார் கூடனா ரிலேஷன்ஷிப் யார் கூடனாலும் இருக்கலாம். அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னால உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஒரு ரெக்லெஸ்ஸாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் சொல்கிறேன், உங்கள் மைண்ட் வந்து காமாக இல்லை. ஸோ வந்து நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து எதுவும் ஃபினான்ஷியல் ரீதியாக எதுவும் ஒரு கமிட்மெண்ட்டுக்கு கொடுத்துடாதீங்க. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்கிறது நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் மைண்டை வந்து ஓப்பனாக வச்சுக்கணும். உங்களோட எல்லா சக்கராஸையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறத யார்கிட்ட சம்மந்தப்பட்டவங்ககிட்ட உட்காந்து பேசினாலே இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்கும். சுமூகமாக பேசுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க, உங்கள் ஒர்க் எல்லாத்தையுமே ரொம்ப பேஷனேட்டாக எடுத்து செய்வீங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செய்யும்போது உங்களோட எமோஷன்ஸ் அழகாக பேலன்ஸ் பண்ணி வரும். ஸோ எமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆனாலே நீங்கள் என்ன ஆகுவீங்க, நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, ஃபோக்கஸ் அதில் வரும். ஸோ அதில் சக்ஸஸும் கிடைக்கும். ஸோ இதுதான் நீங்கள் இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயம். ரொம்ப ரெக்லெஸ்ஸாக இருக்காதீங்க. கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் நிறைய பண்ணுங்கள், ப்ரீதிங் ஒர்க் நிறைய பண்ணும்போது உங்களோட எமோஷன்ஸ் அத்தனையும் பேலன்ஸ் ஆகும். இதுதான் இன்றைக்கியோட ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.